வணக்கம். அருள்மிகு ஆழிப்பளித்த மொழியம்மை உடனுரை வேதாரண்ய திருக்கோயில் வேதாரண்யம். மகா சிவராத்திரின்னா என்ன? மகா சிவராத்திரி எப்படி உருவானுச்சுன்னா, உலகம் பிரளய காலமா இருக்கும் பொழுது அந்த இடத்துல உலகம் செயலற்று போகுது. செயலற்று போகும் பொழுது இப்படியே இருந்தா அந்த இடத்துல உலக மக்கள் ஜீவன்கள் அழிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு பாரதியார் என்ன பண்றாங்கன்னா, சிவபுரம் நோக்கி இரவு 4 கால பூஜை பண்றாங்க. 4 கால பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுது 4ஆம் காலம் முடியும் தருவாயில சிவபெருமான் காட்சி தந்து உலகம் மறுபடியும் செயல்பட வைக்கிறார். செயல்பட வச்சதுக்கு பிறகு பாரதேவியாருக்கு உங்களுக்கு என்ன வர வேணும் கேளுங்க அப்படிங்கும்போது பாரதேவியார் என்ன கேட்குறாங்கன்னா, இன்றைய தினம் யார் உங்களை வழிபட்டாலும் அவங்களுக்கு கேட்கும் வரத்தை நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறாங்க. அன்றைய தினம்தான் மகா சிவராத்திரியா நம்ம பார்க்குறோம். அது எப்பன்னா மாசி மாதம் வர்ற அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்தசி திதி மகா சிவராத்திரின்னு சொல்லுவோம். வேடன் காட்டுக்கு போறாரு. அந்த இடத்துல விலங்குகள் எதுவும் கிடைக்கல. உள்ள காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு புலி பார்த்துருது. புலியும் இவர் பார்த்துறாரு. புலி துரத்துது இவரை. மரத்தின் மேல் ஏறி உட்காந்துறாரு. உட்காந்துருக்கும் பொழுது மாலை பொழுது இரவு நம்ம தூங்கிடுவோமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்துல ஒவ்வொரு இலையா பறிச்சு போட ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு இலையா பறிச்சு போட்டுட்டு இருக்கும் பொழுது விடியற்கால ஆகும் பட்சத்துல அந்த இடத்துல சிவபெருமான் காட்சி தராரு. அவர் ஏன் காட்சி கொடுத்தாருன்னா, அவர் பறிச்சு போட்ட இலை வில்வ இலை. கீழே பாத்தீங்கன்னா வில்வேலை உழுவுற இடம் சிவலிங்கம் இருந்திருக்கு. அன்னைக்கு நாள் சிவராத்திரினே மகா சிவராத்திரினே தெரியாம அந்த செயலை செஞ்சதால சிவபெருமான் காட்சி தந்திருக்காரு. அதுதான் மகா சிவராத்திரி தினம். இந்த வருஷம் என்னைக்கு நடக்குதுன்னா, மாசி மாதம் 14ஆம் தேதி 26/2/2025 புதன்கிழமை மகா சிவராத்திரி தினம். எல்லா சிவாலயங்கள்லயும் அந்த இடத்துல சிவராத்திரி 4 கால பூஜை நடைபெறும். நம்ம வேதாரண்யம் கோயிலையும் நடைபெறுது. முதல் காலம் 10 மணிக்கும், 2ஆம் காலம் 12 மணிக்கும், 3ஆம் காலம் 2 மணிக்கும், 4ஆம் காலம் 4 மணிக்கும் நடைபெறும். 4 காலை பூஜை முடிஞ்ச உடனே அந்த இடத்துல கல்யாண சுந்தரர் மீனாட்சி அம்மன் எழுந்தருளி உள்பிரகாரம் வலம் வேடனுக்கு காட்சி தரும் நிகழ்வும் நடைபெறும்.